ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணணும். நம்ம எத்தனை டைம் சொன்னாலும் அகெயின் அண்ட் அகெயின் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. உண்மையிலுமே என்ன பாருங்க, லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே பயங்கர ஹெல்த் இஷ்யூங்க. பட் இருந்தாலும் என்னோட ஓட்டம் குறையவே இல்லை. முத நாள் வந்து ட்ரிப் ஓடுறேன் அப்படின்னா அன்னைக்கு சாயங்காலமே இல்லைன்னா மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவேன். நான் மட்டும் கிடையாது, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறாங்க. என்னோட ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப டல்லாகி ரொம்ப ஹெல்த் இஷ்யூ ஆகி தான் நான் இருக்கேங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீ ஏன் அதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா ஆன்லைனில் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறவங்க எல்லாருமே சொல்கிறீங்க, வீடியோ போடுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, அதெல்லாம் சொல்கிறீங்கல்ல. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஒரு சாரி விற்கணும் அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நாங்கள் வந்துட்டு நேற்று கூட ஒரு லேடி, ஒரு முஸ்லீம் லேடி, நான் சொல்லி ஆகணுங்க, எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேர் காசு வேணுமா, நான் வீடியோ போட்டிருக்கேன், என்னோட சுடிக்கு வந்து நான் ஒரு டான்ஸ் வீடியோ பண்ணி கீழே வந்து ஃபேப்ரிக் ஒரு டீட்டெயிலாம் கொடுத்து போட்டிருக்கேன், காசு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துச்சு. ஆமா எனக்கு காசு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோவம் வந்து ஒரு சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி, இந்த மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. டஸ் நாட் மேட்டர், எனக்கு இப்போ அது விஷயமே கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்றேன், ஒரு சேலை விற்கிறதுக்கு நாங்கள் அவ்வளோ எஃபோர்ட் போடணும். எல்லாமே வியாபாரம் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடி என்னோட பிசினஸ் மட்டும்தான் இருக்கு. மற்றபடி நான் வந்துட்டு சினிமாக்குள்ள போகணும் அந்த மாதிரி ஐடியாலாம் எனக்கு கிடையவே கிடையாது. நான் நிறைய இப்போ வரையும் கேட்குறீங்க. நீ கூட ஒரு பொண்ணு கால் பண்ண போய் கேட்டாங்க, அக்கா சினிமாவுக்கு ட்ரை பண்ணுங்க, நம்மளுக்கு ஏமா அந்த பழப்பு நம்ம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கூட நான் சொல்லியிருந்தேன். நான் எதுக்காக அதெல்லாம் சொல்றேன்னா, என்ன மாதிரியே ஒவ்வொரு பொண்ணுங்களும் கஷ்டப்பட்டு தான் இந்த ஃபீல்டில் வந்துட்டு பல அவமானங்களை தாண்டி பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஏமாத்தாதீங்க. எங்களை மாதிரி இன்னைக்கு இப்போ ஜஸ்ட்னா ஒரு பொண்ணு வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணியிருந்தா, ஸ்பெலினாகி எம்டி அப்படிங்கிற ஃபேஸ்புக் ஐடியில் போய் பாருங்க. ரீசெண்டாக இன்னைக்கு நான் பண்ண வீடியோவில் வந்துட்டு அவள் கமெண்ட் பண்ணதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். நான் சாரி ஆர்டர் பண்ணி 4 daysல வரும்னு சொல்லி நான் வந்து, அந்த பொண்ணு டீசெண்டாக தான் போட்டிருந்தா. பட் நானுமே கொஞ்சம் ஹார்ஷாக அந்த பொண்ணை நான் பேசிட்டேன். என்னன்னா, நான் ஏமாத்திட்டேன்னு சொல்லும்போது யாராலையும் தாங்க முடியாதுல்ல. என்னன்னா, மேபி எங்க சைட நான் மிஸ்டேக்ஸ் நான் ஒத்துக்கிறேன், ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு கால்ஸ் அட்டன் பண்றது கூட சம்டைம்ஸ் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஏன்னா பேக்கிங்ல இருக்கிற டைம்ல கால்ஸ் மிஸ் ஆகும், அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஆனா ஏமாத்திட்டோம் அப்படிங்கிற அந்த வேர்டை மட்டும் தயவு பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. அது உண்மையிலே ரொம்ப ஹர்ட் ஆகும். ஏன்னா அந்த தொழில இருந்து பண்றவங்களுக்கு தான், ஆத்மார்த்தமா அந்த வேலையை செய்யறவங்களுக்கு தான் அந்த வலி இருக்கும். ஒருத்த போனா இன்னொருத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்ற விஷயம், கர்மா ரொம்ப நம்புற பொண்ணுங்க, சுத்தி சுத்தி அடிக்கும். ஒருத்தவங்களை ஏமாத்தினேன் அப்படின்னா அது என்னோட சந்ததி வரைக்கும் பாதிக்கும். அந்த ஒரு இதை நம்ம நம்புறப்போ எங்களுக்கு இந்த மாதிரி அவதூறான வார்த்தைகள் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களை மாதிரியே ஃபேக் ஐடி ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு எங்களை மாதிரியே எங்களோட வீடியோவையே போட்டு அவங்க அதுல ஒரு நம்பர் போட்டுக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், என்னோட ப்ரொஃபைல்ல நான் நம்பர் கொடுத்துருக்கேன். சசி 1261 காஸ்மெட்டிக்ஸ்க்கு தனியா நம்பர் கொடுத்துருக்கேன், ஃபேஷன் பேலஸ் சாரீஸ்க்கும் நம்பர் கொடுத்துருக்கேன். தயவு பண்ணி அதை பாருங்க. என்னோட எல்லா ஐடியிலுமே எங்களோட அபிஷியல் நம்பர் இருக்கும். எல்லாமே 50215 00215 அந்த மாதிரி தான் எங்களோட நம்பர் முடியுங்க. எல்லாமே ஃபேன்சி நம்பர், ஒரே மாதிரி நம்பரா இருக்கும். தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க. வேற ஒரு பேஜ்ல பார்த்துட்டு அதுல ஆர்டர் பண்ணிட்டு அவங்க சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா இது நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குதுங்க. இப்பதான் எனக்கு புரியுது, நிறைய ஒரு சில ஐடியெல்லாம் வந்துட்டு உண்மையில அவங்க ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தெரியலங்க. மேபி இப்படி இது இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணி அவங்க ஏதாவது ஒரு ஃப்ராடு வேலை பண்ணிட்டு உண்மையிலுமே உழைச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த பிரதிபலன் போகுதோ அப்படின்னு எனக்கு ஒரு யோசனையாவே இருக்குதுங்க. இப்ப நான் ஃபீல் பண்ண, நான் ரியலைஸ் பண்றேன். ஏன்னா அந்த ஆதங்கத்துல அவங்க சொல்றாங்கல்ல, நாங்க யாரும் ஏமாத்தல அப்படின்னு அந்த ஆதங்கத்துல சொல்லும் போது அந்த வார்த்தையோட வெளிப்பாடு வந்து இதுவாதான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அவ்வளவு அழகா சீட் பண்ணிக்குது. அகைன் அண்ட் அகைன் எனக்கு வந்துகிட்டே இருக்குதுங்க, முடியல. எங்கிட்டு போனாலும் ஒரு பிரச்சனை தான் அப்படின்னா நாங்க என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறோம். நாங்க என்ன ஏமாத்திய சம்பாதிக்கிறோம்? உழைப்ப போட்டு தானே அதுல சம்பாதிக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிறது இல்ல. வேற யார்ட்டும் இந்த பொண்ணு இப்போ ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தா, இந்த மாதிரி நான் வந்து 4 நாள்ல வரும்னு சொன்னீங்க, 5 நாள் ஆயிடுச்சு, இப்ப என்ன பிளாக் பண்ணிட்டு போயிட்டீங்க, இது உங்களை எல்லாம் நம்புறது இப்படிதான் ஏமாத்துறீங்களா, சீ அப்படி அந்த வேர்ட்ல எவ்வளவு ஹர்ட்டான வேர்டு தெரியுமா? அந்த சீன் சொல்றதுலாம் எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை தெரியுமா? நாங்க டான்ஸ் ஆடுறதுக்கு சொல்றீங்களா, சொல்லிட்டு போ, அதை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு நல்லா வாங்கினாதான் நாங்க ஒரு படியில மேல வர முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் நாங்க ஒரு விஷயத்த பண்ணாம ஏமாத்தணும்னு சொல்றது ரொம்ப மிகப்பெரிய தவறு. நீங்க வந்து கேர்லெஸ்ஸா இருந்துட்டு ஒரு ஃபேக்கான பேஜ்ல போய் அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துட்டு எங்களை வந்து பப்ளிக்கா கமெண்ட் பண்ணி அசிங்கப்படுத்துறது மிகப்பெரிய தவறு. நான் அந்த பொண்ணுகிட்ட பப்ளிக்கா சொல்லியிருந்தேன்,
நீ என்கிட்ட எங்க சாட் பண்ண, என்னோட சாட்டிங் டீடைல்ஸ், எனக்கு பேமெண்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாத்தையும் எனக்கு இதுல நீ அப்லோட் பண்ண, பப்ளிக்கா நீ அப்லோட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நான் அதுல போட்டிருக்கேன். நான் பெரியநாயகி எம்டிங்கிற ஃபேஸ்புக் ஐடியில போய் பாருங்க. இன்னைக்கு போட்ட ஏதோ ஒரு வீடியோல தான் அந்த கமெண்ட் நான் பண்ணியிருப்பேன். தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க, நாங்க யாரையும் ஏமாத்தல. நான் எத்தனையோ பேருக்கு ரீஃபண்ட் பண்ணிருக்கேங்க. ஹானஸ்ட்லி நான் சொல்றேன், நான் ரீஃபண்ட் பண்ணிருக்கேன். என்னோட ப்ளூ கலர் காட்டன் சாரிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட எப்படி ஒரு 50 பேருக்கு மேலேயாவது நான் ரீஃபண்ட் பண்ணிருப்பேன். அந்த ஒரு சாரியோட ரேட்டு மோர் தென் 1000க்கு மேல. ஆனா நான் ரீஃபண்ட் பண்ணிருக்கேன். இவ்வளவு ஹானஸ்டா நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்னால முடியல அப்படிங்கும்போது நான் ரீஃபண்ட் கொடுத்து தான் ஆகணும். ஒரு ஆளை ஏமாத்தலாம், 10 பேரை ஏமாத்தலாம். இப்படியே நான் ஏமாத்திட்டே இருந்தேன்னா என்னோட பிசினஸ் நான் டெவலப் பண்ணவே முடியாது. ஏதாவது இடத்துல நான் விழுந்துட்டே தான் இருப்பேன். இதுக்காக நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வர்றதுக்கு இவ்வளவு போராடிட்டு இருக்கோம். சோ தயவு பண்ணி நீங்க ஒரு தவறை செஞ்சுட்டு வேற எங்க ஏமாந்துட்டு எங்க மேல பழி போடாதீங்க. முதல்ல ஒரு தடவைக்கு 100 தடவை கன்ஃபார்ம் பண்ணுங்க. என்னோட அபிஷியல் நம்பர் மட்டும் 6 நம்பர் இருக்குதுங்க. காஸ்மெட்டிக்ஸ் தனியா 4 நம்பர், சாரீஸ்க்கு தனியா 2 நம்பர் கொடுத்துருக்கேன். காஸ்மெட்டிக்ஸ்ல என்கொயரி மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. சாரீஸ்ல ஆர்டர் எல்லாமே போயிட்டு இருக்கு. இதுக்குன்னு நான் வந்து கொரியருக்குன்னே தனியா ஒரு நம்பர் வச்சிட்டு இருக்கேன். தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் நீங்க அந்த தப்பை செஞ்சுட்டு எங்க மேல அந்த பழிய போடாதீங்க. ஏன்னா இந்த ரிப்பீட்டடா அந்த இது எத்தனை பேர் தெரியுமா, எனக்கு வாட்ஸ்அப்ல பிள்ளைங்க ஹேண்டில் பண்ணிட்டு என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அக்கா நம்ம வீடியோ போட்டு பாருங்க. ஏங்க இன்னைக்கு ஒரு பொண்ணு கூட கமெண்ட் பண்ணிருந்தாங்க, ஒரு செட்டிநாடு காட்டன் சாரி வந்துட்டு குறைஞ்சது 800 ரூபாய் கம்மியா வாங்க முடியாதுங்க. பியூருக்கு ஒரு நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டியா வாங்க முடியாது, 500 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்னோட வீடியோ வந்து எடுத்து போட்டு நான் அப்ப வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு நான் ஒரு புடவை விற்கிறேன் அப்படின்னா அது 500 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னா எப்படிங்க நம்ப முடியும்? அந்த குவாலிட்டி பார்த்தா கூட உங்களுக்கு தெரியாது. ஒரு வீடியோல பார்த்தா இப்படிமா போய் அவங்க விலை கம்மியாயிருச்சு அப்படின்னு சொன்னா உடனே ஏமாந்துடணுமா சொல்லுங்க? நாங்க ஆஃபர்ல கத்தி கூவி விக்கிறோம். எவ்வளவு தொண்டை தண்ணி போக மணிக்கணக்கா உட்காந்து பேசி கத்துறோம். இது வந்து ஆஃபர் கொடுத்துருக்கேன், இதுல இருந்து இவ்வளவு ஆஃபர் கொடுக்குறேன்றத மென்ஷன் பண்றோம். என் போன் நம்பர் போடுறேன், என் ஐடி டேக் பண்றேன், அமௌண்ட் மென்ஷன் பண்றேன், எல்லாம் போட்டு மறுபடியும் ஏமாந்துட்டு எங்க மேல பழி சொல்றது. தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க. எங்களோட அபிஷியல் ஐடி சசி, அதாவது ஃபேஷன் பேலஸ்க்கு மீன் சாரிக்கு ஒன்னு சசி 1261 இன்ஸ்டாகிராம் ஐடியில போடுவேன், அதுவும் இல்லையா சசி ஃபேஷன் பேலஸ்ல போடுவேன். இது ரெண்டுல தான் என்னோட சாரி ப்ரொமோஷன்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். சோ புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்ல வந்துட்டு பெரியநாயகி எம்டி ஐடி அண்ட் வந்துட்டு சசி ஃபேஷன் பேலஸோட ஃபேஸ்புக் ஐடி, இது ரெண்டுல எனக்கு வந்துட்டு தாமோதரன் எம்டி இந்த ஐடி. இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் வந்து இது நிறைய டெஃபினேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி யூடியூப் 2 சேனல் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. ஒன்னு சசி 1261, இன்னொன்னு சசி ஃபேஷன் பேலஸ். இது 2 மட்டும் தான் எனக்கு யூடியூப் சேனல். நிறைய பேர் யூடியூப் சேனல்லையுமே என்ன மாதிரி வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. என்ன மட்டும் கிடையாதுங்க, என்ன மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்ச மேல வந்துட்டு இருக்க நிறைய லேடிஸ், சாரி வியாபாரம் பண்ற என்ன மாதிரியே பண்ற நிறைய பேரோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டு கேவலமா இறங்கி சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க. இது நீங்க இப்ப எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். மறுபடியும் சொல்ற கர்மா உங்களை சும்மாவே விடாது. தயவு பண்ணி இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா எங்களுக்கு இதை ஹேண்டில் பண்றதுக்குன்னே ஒரு அட்மின் டீம் நான் தனியா வச்சுட்டே இருக்கணும் போல இருக்கு. இதை பார்த்துட்டே இருங்க.